இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா மோட்ரு கம்ப்ளைண்ட்டு. இதை மோட்டரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மோட்டரை மாற்றுறது தான் ரொம்ப பெட்ரு. டிஸ்மேண்டில் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். பேக் சைட் கவரு, ஃப்ரண்ட்டு க்ரில்லு, ரெக்கை எல்லாத்தையும் நம்ம கழட்டிக்கிறணும். ஃப்ரண்ட்டில் 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த மோட்ரு கவருக்கு. அந்த 4 ஸ்க்ரூ முன்னாடி நம்ம நெக்கில் வந்து ஆஸ்லேஷன் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த கியர் பாக்ஸில். அதை கழட்டி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த பின்னோட வெளியே வந்துடும். உங்களுக்குள்ளே வெட்டி விட்டலாம். ஏன்னா அந்த மோட்ரு புது மோட்ரு தான் மாற்ற போகிறோம். இப்போ பின்னு நம்ம ரெடிமேடாகவே கிடைக்கும். நெக் பின்னை வாங்கி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி மோட்ரு கவர், ஃப்ரண்ட்டு கவரில் 4 ஸ்க்ரூ போட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிறணும். மோட்ரு மாற்றிக்க எதுவுமே அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. கெப்பாசிட்டி, கியர் பாக்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்ம பிராண்டடுக்கு, லீடிங் பிராண்டடுக்கு நிறையா இதுக்கு இந்த மோட்டர் தான் மாற்றோம் நம்ம. இப்போ வந்து பேக்கில் வந்து ஸ்க்ரூக்கு அந்த வயரிங் கனெக்ஷனுக்காக பேக்கில் பாட்டம் கழட்டுறோம். ஆப்போசிட் சைடில் பேக்கில் பாட்டத்தில் இப்போ அதே மாதிரி ஆஸ்லேஷன் லிவர் செட் ஆகலை. இப்போ அந்த வந்து பெண்டு அதிகமாக இருக்கும். அந்த பெண்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போட்டோம்னா இந்த மோட்டருக்கு செட் ஆகிக்கிறோம். மோட்டர் இது பெரிய மோட்டர்ன்றனால நம்ம லேசாக நிமித்துட்டு போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி நெக் பின்னு, லாக் ஸ்க்ரூ எல்லாமே போட்டாச்சு. ஆஸ்லேஷன் லிவரும் மாட்டியாச்சு. வெளியே எடுத்துடணும். இப்போ வந்து வயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் வந்து நியூட்ரல் அப்படின்ட்டு. நம்ம பிளாக்கை டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வந்து இது பண்ணி மெயின் வயரில் ஜாயின் பண்ணிடலாம். நியூட்ரலில் ரெட்டு வந்து ஹை ஸ்பீடு, ஒயிட் வந்து மீடியமு, ப்ளூ கலர் வந்து ஸ்லோ ஸ்பீடு. அது எல்லாம் யூனிவர்சல் கலர் தான். மோட்டர் வெட்டும் போது அந்த வயரை வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுட்டு வெட்டினோம்னா நம்ம அந்த உள்ளதை வந்து நம்ம பற்ற வச்சு மாட்ட வேண்டியதில்லை. அப்படியே டேப் அடித்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஃபுல்லாமே முடிஞ்சு, வயரிங் முடிஞ்சு, ஸ்க்ரூ பண்ணி பார்த்துக்குருவோம் ஒரு தடவை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்லேஷன் பக்காவாக இருக்குது. ஸ்பீடும் ஓகே தான். ஓரளவு வந்து நம்ம எப்போதும் போல் லாக் பண்ணுறோம். இப்போ லாக்கு வந்து நார்மலாக ப்ரெஸ் பண்ணாலே ஆகாது. ஒரு தட்டினோம்னா லாக் ஆகி உட்காந்துரும். கரெக்டான லாக்கில் உட்காரணும். அந்த கைப்பிடி மேலே வர்ற மாதிரி மாட்டணும். கைப்பிடி மேலே வர மாதிரி மாட்டிட்டோம்னா அப்புறம் ஒரு பின்னு கொடுத்துருப்போம். அந்த பின்னில் உட்காரணும். கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஓகே தான். நட்டை போட்டு டைட் பண்ணிவிட்டு கிரில்ல டாப் கிரில்லு பெல்ட்டு ஃபஸ்ட்டு பெல்ட்டையும் லேசாக லூஸ் பண்ணால் போதும். ஃபுல் லூஸ் பண்ண வேணாம். நார்மல் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள கிரில்ல போட்டோம்னா ஓகே தான். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபேனு. சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ மாட்டிட்டோம் அப்படின்னா ஓகே தான். ஃபுல் கடைசி ஆயிலை போட்டுட்டு மாட்டினோம்னா சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சும் சர்வீஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.